வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சித்தா ஸ்டாக் சேனல்ல கன்க்ளூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். லைக் லாஸ்ட் வீடியோல நம்ம இது பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் முடிச்சிட்டோம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம எப்பவும் பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் தான் பார்ப்போம். அது வந்து எப்பவும் இதை விட ஜாஸ்தியா இருக்கணும். லைக் லாஸ்ட்டை விட இந்த டைம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஓகே. அண்ட் இதுல பாக்ஸா காமிச்சிருக்காங்க காம்பவுண்டட் சேல்ஸ் growth, காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth, இது ஸ்டாக் பிரைஸ் சிஏஜிஆர், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த நாளும் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது என்னது அப்படின்னு. இந்த 3 பாக்ஸ்ல உள்ளதுல சிஏஜிஆர் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி அந்த சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth ரெண்டுமே இதுக்குள்ளதான் நமக்கு அடங்கும். சிஏஜிஆர் ஆக்சுவலா சிஏஜிஆர் அப்படின்னா என்ன? காம்பவுண்டட் ஆனுவல் growth. ஒரு வருஷத்துல நமக்கு எவ்வளவு growth ரேட் ஆயிருக்கு, அதாவது ஒரு லாங்கர், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள அக்யூரேட்டா நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடியது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்கு, அது வந்து அசெட்ஸ் ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அட்வைசர்ஸ் இருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக. அவங்க வந்து அவங்களோட மார்க்கெட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் ஆயிருக்கு, எவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த சிஏஜிஆர். லைக் சிஏஜிஆர் வந்து மோஸ்ட்லி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் போட்டிருக்கோம், லைக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சிஏஜிஆர் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அந்த ஆவரேஜ் பண்ணும்போது 1 இயர்க்குள்ள ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு அந்த எவ்வளவு போட்டோமோ அதுல இருந்து 3% கிடைச்சது அப்படின்னா அது வந்து ஓகேவா இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த சிஏஜிஆர் வந்து கால்குலேட் பண்றதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா எண்டிங் வேல்யூ டிவைடட் பை பிகினிங் வேல்யூ. அதாவது எந்த வேல்யூல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பிரைஸ் இருந்துச்சு, அதாவது செல்லிங் பிரைஸ் பையிங் பிரைஸ், அதுதான் நம்ம எண்டிங் வேல்யூ பிகினிங் வேல்யூன்னு சொல்றோம். அது பவர் ஆஃப் 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம அதுலயே வச்சிருந்தோம், ஸ்டாக்லயே இருந்துச்சு அப்படிங்கிறது. அப்புறம் இதெல்லாம் இந்த ஹோல் வேல்யூ -1, இதைதான் நம்ம வந்து சிஏஜிஆர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த இதா எடுக்கிறோம். இதே நமக்கு பர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னா இன்டூ 100 போட்டுக்கலாம். அப்படி பர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னா இவ்வளவுதான், எண்டிங் வேல்யூ டிவைடட் பை பிகினிங் வேல்யூ பவர் ஆஃப் 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் -1. இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாக் வேல்யூவோட சிஏஜிஆர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இதுல வந்து காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து சிஏஜிஆர் தான் சொல்றோம். அது வந்து ஆவரேஜா ஆனுவல் growth. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஸ்பெசிபிக் பீரியட்ல, இப்போ வந்து நம்ம செப்டம்பர்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேம் செப்டம்பர் நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட் 1 இயர்க்குள்ளதை ரீஇன்வெஸ்ட் பண்ணாம அதை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஓன் ரிட்டர்ன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா சிஏஜிஆர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த growth ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் அனாலிசிஸ், இது வந்து அந்த சிஏஜிஆர்லயே வரக்கூடிய கிளாசிபிகேஷன்ஸ் சொல்லலாம். இந்த கம்பெனிஸ் வந்து சிஏஜிஆர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரெவென்யூ எவ்வளவு வருது, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது, இபிஎஸ் எப்படி நமக்கு growth ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல இந்த சிஏஜிஆர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இதுல வந்து காம்பவுண்டட் சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth, சிஏஜிஆர், இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருந்தோம். இந்த சிஏஜிஆர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சிஏஜிஆர் வச்சு அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது அது வந்து நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கணும். அண்ட் மோர் தென் 20% இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம சிஏஜிஆர் வந்து கால்குலேட் பண்ணும்போது உங்களோட பையிங் வேல்யூ செல்லிங் வேல்யூ ரெண்டுத்தையும் எடுத்து பண்ணுங்க. அண்ட் எவ்வளோ நாள் அந்த ஸ்டாக் அதுலேயே இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்குது பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது பார்த்துப்போம், பார்ட் 3 ஐ திங்க் ஸோ. ஸோ அதுல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். யாருக்காவது வேணும்னா பார்ட் 3 போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்திருக்குது கேஷ் ஃப்ளோஸ்.
கேஷ் ஃப்ளோஸ்னா அந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து எவ்வளோ வெளியே போகுது எவ்வளோ உள்ள வருது அப்படிங்கிறத தெளிவா சொல்றதா நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி, இப்போ நம்ம நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நெட் அமௌண்ட் அது வந்து மூவிங் இன் அண்ட் அவுட் ஒரு பிசினஸ்ல இருக்கு இல்ல இண்டிவிஜுவலா, இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து பண்றதுதான் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். இது வந்து கேஷ்லயே இன்ஃப்ளோஸ் அவுட்ஃப்ளோஸ் அப்படின்னு இருக்கு. அந்த அந்த ரெண்டுத்துக்கும் மூலியமா தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்கு. இது வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கேஷ். லைக் இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஆப்ரேட் ஆகுறதுக்குன்னு ஒரு ஒரு 1 மந்த்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிப்பா அவ்ளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டிங் கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதுல. அதாவது முதல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி முதல் போட்டு நம்ம ஒரு இத பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கேஷ் வேணும். அத வந்து நம்ம இன்வெஸ்டிங் கேஷ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி எடுத்துக்கலாம். அதுல வந்து இப்போ ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு காய்கறி கடை எடுத்துக்கோங்க. அந்த காய்கறி கடையில அது எப்படியும் அந்த கடைக்குள்ள வாடகை வேணும் இல்லையா? அந்த வாடகை தான் நமக்கு வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பா 3 டேஸ் ஒன்ஸ் ஆவது அவங்க வந்து காய்கறி வாங்கி வாங்கி விக்கணும். அதாவது வாங்கணும் இல்லையா? அது விக்கிதோ விக்கலையோ, ஏன்னா 3 டேஸ் 4 டேஸ்க்குள்ள நமக்கு அது வந்து வெளியவே வச்சுக்கும்போது அது ரொம்ப போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வரும்போது, அது வந்து அந்த காய்கறிய வாங்குறதுக்குள்ள அந்த இதுதான் நம்ம சொல்றோம். ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கும்போது, அது வந்து மொத்தமா வர்றது. லைக் இப்போ அந்த இடத்துக்குள்ள எலக்ட்ரிசிட்டி பில் ஆகட்டும், இல்ல அதுக்குள்ள அந்த வாடகை, அப்புறம் அதுல வந்து சில பேர் வந்து கேட்பாங்க, இது எந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஃபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து நம்ம வந்து ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேஷ் ஃப்ளோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நான் சொன்னது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். புரியறதுக்காக சொன்னேன். இதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது, நமக்கு அதுக்கு டிஃப்ரெண்டா நமக்கு அதுல வந்து ஃப்ளோஸ் இருக்கும். கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும். அதுல சில கேட்டகரிஸ் வந்து நமக்கு ஆப்பரேட்டிங் கேட்டகரிஸா இருக்கும். சிலது இன்வெஸ்டிங், சிலது ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸா இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த கேஷ் ஃப்ளோஸ்ல காமிக்கும். இதுல இருக்கு இல்லையா? ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சியல் ஆக்டிவிட்டி. இதுல ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, ரிசீவபிள்ஸ், இன்வென்டரி இந்த மாதிரி நெறைய டைரக்ட் டாக்ஸஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபினான்சியல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, நெட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். இதுல இன்ஃப்ளோஸ், அவுட்ஃப்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்ஃப்ளோஸ்னா அதான் மணி வந்து நமக்கு ஒரு பிசினஸ்க்குள்ள வருது அப்படின்னா, அத வந்து நம்ம இன்ஃப்ளோன்னு சொல்லுவோம். லைக் இப்ப சேல்ஸ் பண்றாங்க, இல்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல லோன் எடுக்குறாங்க அப்படின்னா, அதெல்லாம் நம்ம வந்து இன்ஃப்ளோன்னு சொல்லுவோம். இதுவே அவுட்ஃப்ளோ அப்படின்னா, அவுட்ஃப்ளோ வந்து பிசினஸ்ல இருந்து வெளியில போறது. எக்ஸ்பென்சஸ். ஆ அதாவது இப்போ சப்ளையர்ஸ்க்கு நம்ம பே பண்றது, இல்ல எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்றது, இல்ல பில் நம்ம வந்து செட்டில் பண்றது. இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அவுட்ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த கேஷ் ஃப்ளோவோட சார்ட்ஸ் ஃபுல்லாமே நமக்கு சொல்றது. இந்த நெட் கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, டோட்டல் கேஷ் அவுட்ஃப்ளோல இருந்து டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோவ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும்னா, நெட் கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஓகே. அப்புறம் ரேஷியோஸ். இது வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது? எவ்ளோ நாள் அந்த கம்பெனில வந்து வொர்க்கர்ஸ் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ஓசியோட பெர்சன்டேஜ் என்ன? அவ்ளோ எவ்ளோ ரேஷியோஸ்ல அவங்க வந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் கேஷ் கன்வர்ஷன் வந்து எவ்ளோ நாளுக்குள்ள நமக்கு போயிட்டுருக்கு. லைக் அந்த சைக்கிள்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி. இதெல்லாம் தான் நமக்கு ரேஷியோஸ்ல போட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து நம்ம ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல பார்த்தோம். இத நான் ஃபுல்லாமே எஃப்ஐஎஸ், டிஏஎஸ்னா என்ன? பப்ளிக்னா என்ன? ரீட்டெயில் பப்ளிக்னா என்ன? அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இதுல யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் பத்தி அ எடுத்த வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் நமக்கு ஸ்கிரீனர் டாட் இனோட ஒரு கம்பெனியோட உள்ள டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி நெறைய கம்பெனிஸ் பார்க்கும்போது, நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து நம்ம கன்க்ளூட் பண்ற மாதிரி பார்க்கணும்னா, கன்க்ளூஷன் மார்க்கெட் கேபிடலைசேஷன் நமக்கு பிக்கரா இருக்கணும். அண்ட் ஸ்டாக் பிஇ வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட்
மேலே டிபெண்ட். ஸோ அது வந்து எவ்வளோக்கு கம்மியாக போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு குட். அதே மாதிரி ஆர்ஓசி வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி அது வந்து லெஸ் தென் 15% இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ட்ரேடுக்கு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஹையர் தென் 30% இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் அது நமக்கு பெஸ்ட் கிடைக்கல அப்படின்னா we will go for 20%. அண்ட் தென் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நமக்கு வந்து 10 or 12%. இது வந்து நம்ம எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா பேங்கிங் செக்டாருக்கு மட்டும்தான் பார்க்கோம். அண்ட் தென் ஃபேஸ் வேல்யூ வந்து ஷேர் கேபிட்டல் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டெட் டு ஈக்விட்டி இது வந்து நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் டிஃபர் ஆகும். அண்ட் இது வந்து கண்டிப்பாக 25%க்கு மேலே இருக்கக்கூடாது. இதுவே 10%க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பெஸ்ட் கம்பெனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாமே ஸ்டாக் செலெக்ஷன் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து அப் டு 40% வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போகிறது நல்லதில்லை. அண்ட் இது வந்து மோஸ்ட்டாக நம்ம பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் ஃபார் அனாலிசிஸ்க்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்து சூஸ் பண்ணும்போது இட் வில் பி அ பெட்டர் ரிசல்ட். இட் கிவ்ஸ் பெட்டர் ப்ராஃபிட். ஓகே. அண்ட் இது எல்லாமே நமக்கு பேசிக்ஸ் தான். இது வந்து ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். Until then, bye from Raji. Thank you for watching viewers. Thank you. Bye bye.